தமிழக வெற்றி கழகம் தேசிய கட்சியாக உருப்பெற போகின்றது. ஆமாமா, அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே தமிழகத்துல இருக்க ஆளுங்கட்சியே உருவாக்கி அதான் மேட்டர். ஆளுங்கட்சியே உருவாக்கி விட்டாங்க. சரிங்களா? சோ அந்த மேட்டர் என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன, நமக்கு கிடைத்த சில சோர்சஸ் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீடைலா பார்த்தரலாம். ஃப்ரீ ப்ரமோஷன் சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, அந்த மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தை நாங்க கலாய்க்கிறோம்ன்ற பேர்ல, தமிழக வெற்றி கழகத்தை நாங்க விமர்சனம் பண்றோம் அப்படின்ற பேர்ல அகில இந்திய லெவல்ல ஒரு அட்டென்ஷனை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. யாருக்கு? தமிழக வெற்றி கழகம். அகில இந்திய அளவு சொல்லக்கூடாது, உலக அளவு அட்டென்ஷன் ஏற்படுத்திருக்காங்க. அது உண்மைதான். வெளிநாட்டினுடைய தூதுவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க முதற்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் யார், அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அவர் முதலமைச்சர் ஆனா அவர் என்னெல்லாம் செய்வார் என்பதனை அறிவதற்காக இந்திய நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட நிறைய பேர் கடிதங்கள் கொடுத்திருக்காங்க. 85 நாடு. ஆமா, அதான் தலைவர் சொல்றாங்க. 85 நாடு, ஒரு நாடு 2 நாடு இல்ல தலைவா, விஜய் சந்திக்கிறதுக்கு 85 நாள் திறந்து கொடுத்திருக்காங்க. ஆமா, அப்புறம் நீங்க வாட்டுக்கு நாங்க ஏதோ அடிச்சு ஒரு நினைச்சிட கூடாது, ஆனா வெளிநாடு வரைக்கும் சொல்றாங்களே இவங்க நினைச்சிட கூடாது. ஃபேக்ட் இது. வெளிநாட்டு தூதுவர்கள் பலரும் விஜய் குறித்து அதிகம் தெரிந்து கொள்ளவும் அவரை சந்தித்து பேசவும் தயாராகி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் கிட்டத்தட்ட 85 நாடுகளின் தூதரகங்கள் உள்ளன. இதில் பலரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில் நாங்கள் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்திக்க வேண்டும், அதற்கான அனுமதி வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர். வெளிநாடு தூதுவர்கள் இந்தியாவின் மாநில கவர்னர்கள், முதல்வர்கள், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் உட்பட அனைத்து கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசலாம். ஆனால் மத்திய வெளியுறவுத்துறையின் முறையான அனுமதியை பெற வேண்டும். இந்த அனுமதி இல்லாமல் தூதர்களோ அல்லது தூதரகத்தின் சீனியர் அதிகாரிகளோ யாரையும் சந்திக்க முடியாது. எனவேதான் இப்போது விஜயை பார்க்க அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருக்கின்றனர். பொதுவாக இந்தியாவில் நடக்கும் பார்லிமெண்ட் தேர்தல், சட்டசபை தேர்தல் தொடர்பாக தங்கள் நாட்டின் அரசுக்கு இந்த வெளிநாட்டு தூதரகங்கள் ரிப்போர்ட் அனுப்புவது வழக்கம். அந்த வகையில் தமிழகத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தாவிக விஜய் முதல்வரானால் என்ன செய்ய போகிறார் என்பது தொடர்பான பல விவரங்களை அறிந்து கொள்ள வெளிநாட்டு தூதர்கள் ஆவலாக உள்ளனர். சென்னையில் உள்ள அமெரிக்கா உட்பட பல தூதரக சீனியர் அதிகாரிகள் விஜய் குறித்து தங்கள் நாடுகளுக்கு ஏற்கனவே அறிக்கை அனுப்பிவிட்டனர். இருப்பினும் விஜயை சந்திக்க ஆர்வமாக இருக்கின்றனர். தனக்கு கடிதம் எழுதிய அதிகாரிகளுக்கு ஜெய்சங்கர் அனுமதி அளித்து விட்டாரா? எனவே சீக்கிரமே வெளிநாட்டு தூதர்கள் விஜயை சந்திக்கக்கூடும் என்கிறது டெல்லி வட்டாரம்.